சென்னையில் பெய்து வரும் மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு, இப்ப தாழ்வான பகுதியா எந்தெந்த பகுதி இருக்கு, தண்ணீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சென்னையில் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியிருக்கிறது. அதனை உடனடியாக வெளியேற்றுவதற்காக எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளாக இருப்பதாகவும் அதே போன்று மழைநீர் எங்கெல்லாம் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை கண்டறிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த பகுதிகளில் மின் மோட்டார்கள் பொருத்தி தண்ணீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கோடம்பாக்கம் அந்த பகுதிகளில் மழைநீர் வழக்கமாக தாழ்வான பகுதியாக இருப்பதனால் வழக்கமாக அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கம். இந்த நிலையில் அங்கு 200 மீட்டருக்கு குழாய்கள் பொருத்தி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக 125 கிலோ திறன் கொண்டிருக்கக்கூடிய அந்த மின் மோட்டார்கள் 2 மின் மோட்டார்கள் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டு வேகமாக அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மழைநீர் அதிக அளவில் தேங்குவதாகவும், அதாவது 4 முதல் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததாகவும், இந்த முறை 2 அடிக்கும் குறைவாகத்தான் மழைநீர் இருந்ததாகவும், அதுவும் குறிப்பாக 1 மணி நேரத்திற்குள்ளாக மழை நின்றவுடன் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த மழைநீர் வெளியே செல்வதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை இந்த ஆண்டு என அவர்கள் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்தாலும் அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்றுவதற்குண்டான அந்த பணிகளில் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.